தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 192வது நிகழ்வு. இந்திய அரசமைப்பு சட்டம் குறித்து தொடராக பார்த்து வருகிறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் நல்லனவும் அல்லனவும் என்ற தலைப்பில் பார்த்தோம். இந்திய அரசமைப்பு சட்டம் தமிழர் தாயகம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இந்திய அரசமைப்பு சட்டம் மூன்றாவதாக அடிப்படை உரிமைகள் என்ற தலைப்பில் பார்த்தோம். இது 4வது தலைப்பு. இதுக்கு முன்பும் பல முறை நாம் அரசமைப்பு சட்டம் பற்றி இந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ச்சியாக அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக அலச வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இதில் 2 அடிப்படைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்திய அரசமைப்பை அப்படியே பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் அரசமைப்பு விதிகளை மிகச்சிறிய திருத்தங்களுக்கு உள்ளாக்குவதன் மூலம் இந்த அரசமைப்பின் அடிப்படையிலேயே நம்முடைய நோக்கங்களை, தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, ஒரு குமுகிய அமைப்பு, இந்த நோக்கங்களை எல்லாம் அடைய முடியும் என்று நாம் நம்பவில்லை. இது சாதிகாக்கும் அரசமைப்பு சட்டம். பெரியார் சொன்னது போல இது சாதிகாக்கும் சட்டம். தேசிய இனங்களின் அடிமை முறி, மொழிகளின் நிகர்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அரைகுறை குடியாட்சி அரசமைப்பு. ஒரு அரை குடியாட்சி, அரைகுறை ஜனநாயகம், போலி ஜனநாயகம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் எதிர்காலத்தில் ஒரு விடுதலை பெற்ற ஒரு தமிழ்நாட்டில், அல்லது இன்னும் கூடுதலாக தன்னுரிமையை நிலைநாட்டிக் கொண்ட தன்னாட்சி பெற்ற ஒரு தமிழ்நாட்டில் இந்த அரசமைப்பையே நாம் வைத்துக் கொண்டு காலந்தள்ள முடியும் என்று நாம் நம்பவில்லை. எனவே இதற்கு மாற்றாக ஒரு சட்டத்தை எதிர்ப்பது என்பது சட்டமற்ற ஒரு நிலையை தோற்றுவிப்பதற்காக அல்ல. சட்டம் என்பது தேவையில்லை, அரசு என்பது தேவையில்லை, ஆட்சி என்பது தேவையில்லை. அவரவரும் அவரவர் விருப்பம் போல் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு கொள்கைக்குத்தான் அராஜகம் என்று பெயர். அராஜகம்னா ஏதோ வன்முறை, தகராறுன்னு அர்த்தம் அல்ல. அனார்கி. மொனார்கின்னா முடியாட்சி, டயார்கின்னா இரட்டை ஆட்சி, அனார்கின்னா ஆட்சி இல்லாத நிலை. நான் தமிழ்ல ஒரு அனாட்சியம்னு சொல்றேன். முடியாட்சியம் மாதிரி, சிறுகுழு ஆட்சியம், ஆலிகார்கி மாதிரி, இது அனாட்சியம், இல்லாதது, ஆட்சியற்ற நிலை, ஒழுங்கற்ற நிலை, எந்த கட்டுப்பாடும் இருக்காது. அதற்காக நாம் போராடவில்லை. நாம் என்ன பண்றோம்னா, இந்த ஒழுங்குக்கு பதில் வேறொரு ஒழுங்கு, இந்த அமைப்புக்கு பதில் வேறொரு அமைப்பு, இந்த அரசுக்கு பதில் வேறொரு அரசு, இந்த பண்பாட்டுக்கு பதில் வேறொரு பண்பாடு, இந்த பொருளியலுக்கு பதில் இன்னொரு பொருளியல். அப்ப இயல்பாகவே நமக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, இது ஒரு சட்டத்தின் ஆட்சி என்றால் இதற்கு பதில் வேறொரு சட்டத்தின் ஆட்சி. அந்த புதிய சட்டம் அது எழுத்தளவில், ஏட்டளவில் மட்டுமல்ல, அதனுடைய உள்ளடக்கம் என்ற அளவில் அது எப்படி நம்முடைய நோக்கங்களை அடையக்கூடியதாக, அல்லது அடையும் திசையில் முன்னேறுவதற்கான தொடக்க புள்ளியாக அமைய வேண்டும் என்று கருதுகிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளும். ஒரு அரசமைப்பு என்பது என்ன, அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அதன் கூறுகள் என்ன என்ற தெளிவு இருந்தால்தான் நாம் நமக்கான ஒரு புதிய அரசமைப்பை தோற்றுவிக்க முடியும். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த அரசமைப்பு நம்மை ஆளுகிற சட்டம்,
இந்த சட்டத்தின்படி ஒரு பொருளியல் அமைப்பு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்படுது. ஒரு பண்பாடு பாதுகாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த பல்வேறு கூறுகளில் இந்த அரசமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த அரசமைப்பை பற்றிய மாற்றங்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை இரண்டு பக்கம் இருந்தும் அதற்கு ஒரு இழுப்பு இருக்கு. ஒன்று, இதைவிட ஒரு சிறந்த நிலைமையை நோக்கி முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்ற துடிப்பு. ஒரு உதாரணமாக, இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், இடஒதுக்கீட்டை விரிவாக்க வேண்டும். இடஒதுக்கீட்டின் பயனை பெறாதவர்களுக்கு அந்த பயன்கள் போய் சேருமாறு செய்ய வேண்டும். இதுக்கான ஒரு முயற்சி. இன்னொரு பக்கம், இந்த அரசமைப்பு சட்டத்தை இதைவிட மோசமாக மாற்ற வேண்டும். எழுத்தளவிலோ அல்லது நடைமுறை அளவிலோ அது பாட்டுக்கு இருக்கும். தோல் இருக்கும், சொலையை மட்டும் எடுத்துறது. அப்படி ஒரு முயற்சியும் நடக்குது. அப்ப அரசமைப்பு சட்டத்தை அது ஏற்கனவே அடைந்திருக்கிறவற்றை, அதில் இருக்கக்கூடிய நாம் முன்பே சொன்ன மாதிரி நல்லன அல்லன என்று பிரிக்கும் போது, அந்த நல்லனவற்றை பாதுகாப்பதற்கும் அல்லனவற்றை களைவதற்கும் இதை பயன்படுத்தி கொண்டு நாம் எப்படி கோரிக்கைகளை வைக்கணும், எப்படி முன்னேற்றி செல்லணும், இந்த கோரிக்கைகளின் வழியாக மாற்றத்தை விரும்பக்கூடிய சக்திகளை எப்படி ஒருங்கிணைக்கும். ஒரு மூல உத்தி என்ற அடிப்படையில் விடுதலைக்காக ஒருங்கிணைப்பு என்பது ஒரு பக்கம். ஆனா செயல் உத்தி அடிப்படையில் உடனுக்குடன் நாம் எப்படி மக்களை ஒன்று திரட்டுவது, அந்த போராட்டங்களின் வழியாக அவர்களுக்கு விடுதலை கல்வியை எப்படி நாம் கற்றுக் கொடுப்பது என்ற முறையில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். அப்ப இந்த அரசமைப்பை பற்றிய, அரசமைப்பினுடைய கூறுகளை பற்றிய, அதனுடைய வடிவம், உள்ளடக்கம் பற்றிய, அதனுடைய சாரம், புறத்தோற்றம் பற்றிய அந்த தெளிவு இருந்தால்தான் நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். எதை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாப்பதற்கும், எதை களையணுமோ அதை களைவதற்கும், எதை மேம்படுத்த வேண்டுமோ அதை மேம்படுத்துவதற்குமான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும், அந்த கோரிக்கைகளில் மக்களை பயிற்றுவிப்பதற்கும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அந்த முறையில் தான் நாம் என்ன செய்யறோம்னா, இந்த அரசமைப்பினுடைய ஒவ்வொரு அடிப்படை கூறையும் எடுத்துக்கொண்டு அந்த கூறு எவ்வாறு உள்ளது, எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி வந்தது. நான் தொடக்கத்திலிருந்து பல முறை சொல்லியிருக்கேன், எந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டமும் அதை ஒருவர் அல்லது ஒரு குழுவினர் உட்கார்ந்து எழுதிவிடுவதன் மூலம் அது முழு உரு பெற்று விடுவதில்லை. அவங்க எழுதுவது என்பதும் அதற்கு உரு கொடுப்பது என்பதுமே ஒரு குறிப்பிட்ட வரலாற்று கட்டத்தில் முனைப்புடன் இயங்குகிற சமூக ஆற்றல்கள், அவற்றுக்கிடையிலான போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய வளர்ச்சி நிலையை பற்றியது, அதை பொறுத்தது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 19வது உறுப்பில் 6 வகையான அடிப்படை உரிமைகள் தரப்படுதுன்னு சொன்னா, திடீரென்று தலைவர்களுடைய, அறிஞர்களுடைய மூளையில் உதித்த உரிமைகள் அல்ல. அதை வரலாறு நெடுகிலும் பல கட்டங்களில், பல வடிவங்களில் அந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த சுவடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பதிகின்றன. அவற்றில் சில உண்மையாக இருக்கின்றன, சில வெறும் பொய்யாக அல்லது ஒரு நிழலாக மட்டுமே இருக்கின்றன, நிஜமா இருக்கிறது இல்லை. ஒரு அரசமைப்பு என்ன செய்யுது? ஒரு அரசை தோற்றுவிக்கிறது. அந்த அரசு எதற்காக? அரசு என்பது
ஒரு வகுப்பு பிறிதொரு வகுப்பை அடக்கி ஆளுகிற கருவி என்பது இறுதி பார்வை. அல்டிமேட்டா பார்த்தோம்னா அரசுக்கு எத்தனையோ வேலை இருக்கு. அரசு மக்களுக்கு நன்மை செய்யலாம், மருத்துவமனை தொடங்கலாம், கல்வி கொடுக்கலாம், அல்லது திருட்டை ஒழிக்கலாம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா கூட்டி கழித்து பார்த்தா அதனுடைய இறுதி நோக்கம் எங்க நிக்குதுன்னா, இந்த வர்க்க ஒடுக்குமுறையை, சுரண்டலை பாதுகாப்பதில் இருக்கு. சாதி சமூகத்தில் சில சாதிகளின் ஆளுமையை, அவங்களுடைய முன்னுரிமையை, அவங்களுடைய சலுகைகளை பாதுகாக்கவும், ஒடுக்குண்ட சாதிகளை ஒடுக்கி வைப்பதற்கும் அடக்கி வைப்பதற்கும் அது இருக்கு. எனவே இந்த நலன்களோடு, ஆளுவகுப்பு நலன்களோடு முறித்துக் கொள்ளும்படியான, அடியோடு மறுதளிக்கும்படியான விதிகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் அந்த சட்டம் இடம் கொடுக்க. இரண்டாவதாகத்தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த நிபந்தனைக்குட்பட்டு வரலாற்று வழியில் நடந்திருக்கிற போராட்ட பதிவுகளை பதிவு செய்வதன் மூலம் சில உரிமைகளை, சில நன்மைகளை அது அனைத்து மக்களுக்குமாக செய்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்கு தான் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். எதை நம்ம ஒரு பார்வை குறிப்பா எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை நாம் எடுத்துக்கொண்டோம். முகப்புரையில அது உண்மையில குறிக்கோள் தீர்மானம் அப்படிதான் அது முதல்ல எழுதப்பட்டது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அது ஜவஹர்லால் நேரு எழுதினாரு, அம்பேத்கர் திருத்தம் கொடுத்தாரு, என்ன பண்ணாங்க, அரசமைப்பு பேரவையில் விவாதிச்சு எடுத்தார். அவங்க என்ன சொன்னாங்க, நான் முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்ப திரும்பி வேண்டியில. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாக்கிய நாம். வி த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு இல்லை. எனவே அந்த பீப்புள்ஸினுடைய அடையாளம் மறுக்கப்படும், இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு இதே எடுத்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஒரு தீர்மானிச்சிட்டோம். என்ன தீர்மானம்? இந்தியாவை ஒரு குடியரசு நாடாக ஆக்க வேண்டும். என்ன மாதிரியான குடியரசு? இந்தியா கடந்த காலத்தில் பல முடியரசுகளை பார்த்திருக்கு. முகலாய முடியரசர்கள் இருந்தாங்க, மௌரிய பேரரசர்கள் இருந்தாங்க, அசோக பேரரசன் ஆட்சி நடத்தினான். இங்கே சோழ அரசுகள், பாண்டிய அரசுகள், சேரநாட்டு அரசுகள், அப்புறம் சாதாரண பாளையப்பட்டுக்காரர்கள், குறுநில அரசுகள், எத்தனையோ இருந்துருச்சு. அது எல்லாம் முடியரசு. அல்லது பிரித்தானியர் காலத்தில் ஒரு அயலாருடைய ஆட்சி, முடியரசு இல்லைனாலும் பிரிட்டிஷ் முடியரசு, இந்த நாட்டுக்கு இல்லைனாலும் அந்த முடியரசின் கீழ் பல்வேறு குறுநில ஆட்சிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் என்ற ஒரு வடிவம், ஒரு பகுதி, இதெல்லாம் கண்டுட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம ஆடுவோமே பொல்லு பாடுவோமேன்னு 47 ஆகஸ்ட் 15 யூனியன் ஜாக் கொடியை இறக்கி, ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, ஊழோடு ஒப்பந்தம் செய்து ஒரு புதிய அமைப்பை தோற்றுவித்து அதுக்கான அரசமைப்பை 46 பேச ஆரம்பிச்சு 49 நவம்பர் 26 அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அது 50 ஜனவரி 26 அது நடைமுறைக்கு வந்து விட்டது. அது அறிவிக்கிறது என்ன குடியரசு? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இறைமை கொண்ட குடியாட்சிய குடியரசாக இந்தியாவை உருவாக்க வேண்டும், அமைக்க வேண்டும். இந்த குடியரசை அமைப்பதன் மூலம் இந்த குடியரசின் கீழ் இருக்கிற மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதி, தன்னுரிமை, நிகர்மை, தோழமை, அறம், உரிமை, நிகர்மை, தோழமை எல்லாம் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்.
அது என்னென்ன வகையான நீதியோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நம்ம கொண்ட ஒரு ஆட்சி அமைப்பை நன்மை செய்யணும். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்றோம்னா இந்த பேரவையில் இன்னைக்கு முடிவு பண்ணி இந்த அரசமைப்பு சட்டத்தை தீர்மானிக்கிறோம் என்று 49 நவம்பர் 26 தீர்மானம் போட்டாச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா செக்குலர்ங்கிற சொல் இல்ல. இப்ப கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிரியாம்பிள்ல செக்குலர் இருக்கு. இப்ப ரொம்ப அண்மையில ஒரு வழக்கு சுப்பிரமணிய சாமியும் அவரை போன்ற சில வேலை வெட்டி இல்லாத ஆள்களும் சேர்ந்து போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அரசமைப்பினுடைய முகப்புரையில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 4 தன்மைகள் சொல்றாங்கல்ல குடியரசுக்கு, சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். சாவரின் டெமோக்ராட்டிக் முதல்ல இருந்துச்சு. இப்ப சோசியலிஸ்ட், செக்குலர்னு 2 வார்த்தை புதுசா வந்திருக்கு. இது எப்ப வந்துச்சு? இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்து நெருக்கடி நிலை பிரகடனம் செய்து அப்போ ஒரு திருத்தம் அரசமைப்பு சட்டத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இந்த சாவரின் டெமோக்ராட்டிக்கோட கூடுதலாக சோசியலிஸ்ட், செக்குலர் சேர்த்துக்குது. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ட்ரிபிள் எஸ். சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர் 3 எஸ், அப்புறம் டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இது புதுசா சேர்க்கப்பட்டது. இது அரசமைப்பு பேரவையினுடைய முடிவில் இப்படி இல்லை. அரசமைப்பின் சிற்பிகள் இப்படி நினைக்கல, இவங்க சேர்த்துட்டாங்க, இதை நீக்கிடணும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமியும் அவருடைய கூட்டாளிகளும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டுச்சு. அங்க அந்த வழக்கு போட்டது மட்டுமல்ல, நரேந்திர மோடி இந்த குரூப் ஆஃப் 20 அந்த நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு G20 மாநாடு அது நடத்தும் போது எல்லா நாட்டுக்காரங்களும் வந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய சிறிய புத்தக வடிவிலான இதை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அதில் எல்லாத்திலையுமே இந்த சோசியலிஸ்ட் என்ற சொல்லும் செக்குலருங்கிற சொல்லும் இல்லை. என்னன்னு கேட்டதுக்கு இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை, இது இடையில சேர்க்கப்பட்டது தான். நாங்கள் ஆனால் இடையில சேர்க்கப்பட்டது, அது இன்னொரு திருத்தம் வந்தால் தான் நீக்க முடியும். நீங்க உங்க விருப்பம் போல நீக்கிக்க முடியாது. இப்போ சோசியலிஸ்ட்னு சேர்க்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 49 நவம்பர் 26 இப்படி முடிவு பண்ண மாதிரி அந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது பின்னால நாங்க 76 சேர்த்ததுன்னு கொண்டு வரல, அப்பயே செஞ்ச மாதிரி திருத்தம். அது ஒரு ஒரு போலித்தனமானது, நம்பகமானது கிடையாது. இந்த சோசியலிஸ்ட்னு சேர்க்கறதுனால ஒன்றும் சோசியலிசம் வந்துடாது. ஏன்னா அரசினுடைய பொருளியல் கொள்கை சோசியலிச பொருளியல் கொள்கையா இல்லை, எந்த அரசுக்கும் இல்லை. அதுக்கான சட்டதிட்டங்கள், சொத்து குவிப்பை தடுப்பதற்கான வழிகள், ஆக்க பொறிகளை அதாவது உற்பத்தி சாதனங்களை தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்குகிற முயற்சி, உழுபவனுக்கு நிலத்தை உரிமையாக்குகிற முயற்சி, எல்லோருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூட, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சோசியலிசம்னா என்னென்ன இருக்கணுமோ ஆக்கப்பொறிகள் அனைத்தையும் குமுக உடைமையாக்கணும், உற்பத்தி சாதனங்கள் அனைத்தையும் சமூகத்துக்கு சொந்தமாக்கணும். முதலாளிக்கு பதில் தொழிலாளி அந்த தொழிற்சாலைக்கு உரியவனாகணும். நிலங்கள் கூட்டு முறையில் உழவர்களுக்கு சொந்தமாகணும். இதெல்லாம் தான் சோசியலிசம்னு பேர். அப்படி எந்த முயற்சியையும் எந்த அரசும் செய்யல, மத்திய அரசோ மாநில அரசுகளோ யாரும் செய்யல. சோசியலிசம்னு சொல்றது பொய் தான், போலித்தனம் தான். ஆனா சேர்த்துட்டாங்க. ஆனா செக்குலர்ங்கிற வார்த்தை அவ்வளவு எளிதாக தள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. சுப்பிரமணியசாமி வழக்கிலேயே உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்து என்ன சொன்னுச்சுன்னா,
நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே செக்குலர் தான். இந்திரா காந்தி கொண்டு வந்து இந்த திருத்தம் கொண்டு வந்ததுனால இது செக்குலர் ஆகல. செக்குலர்ங்கிற சொல்லை அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் பயன்படுத்தவில்லை என்பதால் இது செக்குலர் ரிப்பப்ளிக் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது சுதந்திர போராட்ட காலத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்து. புதிய இந்தியாவினுடைய அரசமைப்பு பற்றிய விவாதங்களில் எல்லாம் இடம்பெற்ற ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் இந்தியாவை நாட்டு பிரிவினையின் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்த போது பாகிஸ்தான் மதச்சார்பற்ற நாடாக செக்குலர் ரிப்பப்ளிக்காக நீடிக்கவில்லை. அவங்க இறையரசாக மாற்றிக்கொண்டார். இறைவனின் தேசம், எனவே அந்த அரசு இறைவனுக்குரியது. அது தெளிவா இறைவனா எல்லா இறைவனும் இல்லை. அந்த முஸ்லீம்கள் எதை இறைவன் நம்புறாங்களோ அந்த இறைவனுக்குரிய அரசு. இங்க அப்படி செய்ய முடியல. செய்யணும் ஆசை இருந்துச்சு ஒரு சிலருக்கு, அது முடியல. பல கொள்கைகளில் அதை கொண்டு வந்து நுழைக்கிற முயற்சி பண்ணாங்க. எப்படி இந்த செக்குலர் வார்த்தை முகப்புரையில் வராம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா மத சுதந்திரம் பற்றி பேசுவதன் மூலம், சிறுபான்மையினர் பாதுகாப்பை பற்றி பேசுவதன் மூலம், எந்த ஒரு மதத்திற்கும் அரசு தனிச்சலுகை தராது என்று சொல்வதன் மூலம் இந்த சமயச்சார்பின்மை என்ற வடிவத்தை இந்திய அரசமைப்பு தாங்கி நிற்குது. இந்திய அரசமைப்பை சமயச்சார்பற்ற குடியரசுன்னு சொல்லாட்டியும் இது இந்து குடியரசுன்னு சொல்லல, இஸ்லாமிய குடியரசுன்னு சொல்லல. அல்ல, இந்த குடியரசு எதனால் வழிநடத்தப்படும், என்ன உரிமைகள் என்று சொல்லுகிற போது இந்துக்களுக்கு தனிச்சலுகை. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றோம் பாருங்க. இப்ப ஸ்ரீலங்காவினுடைய அரசமைப்பு சட்டம் இருக்கு. முதல்ல அது சோல்பரி கான்ஸ்டியூஷன் 72 வரைக்கும். அது பிரிட்டிஷான அப்படியே போட்டுட்டு போய் டொமினியனா இருந்துச்சு. நாடு அதிகாரம் பெற்று சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் பிரித்தானிய முடியாட்சியின் கீழ் ஒரு காப்பரசாக, தன்னாட்சி கொண்ட அரசாக மட்டும்தான் இருந்துச்சு. அதனால புதுசா மாத்துறாங்க. 72 அந்த குடியரசா மாத்துறாங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு மாத்துறாங்க. மாற்றி இப்ப அந்த டொமினியன் அந்தஸ்தை நீக்கியாச்சு. நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல ஒரு பிரைவேட் கவுன்சிலுக்கு எல்லாம் போக முடியாது. கொழும்பு நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் பிரித்தானிய முடியரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த புதுசா உருவாக்கின ஸ்ரீலங்கா ரிப்பப்ளிக் இருக்கு பாருங்க, அதுல ஒன்று அந்த ஆர்டிகிள் 2 இரண்டாவது உறுப்பு, தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷால் பி எ யூனிட்டரி ஸ்டேட் என்று சொல்லிட்டாங்க. இப்போ அப்படிதான். அது பண்டாரநாயக்காவும் அப்படிதான் வச்சிருந்தாங்க, ஜெயவர்தனாவும் அப்படிதான் வச்சிருந்தாங்க, சந்திரிகாவும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. இப்ப வந்திருக்கிறாரு பாருங்க ரணிலுக்கு பிறகு இவரும் அதான். இப்ப இந்த ஜேவிபி அரசாங்கம் அனுரகுமார திசநாயகா, எல்லா நாயகாவும் இதேதான், ஒற்றையாட்சி குடியரசு தான். அது ஒரு பக்கம். நம்ம அது தனியா பேசுவோம். பெடரேஷன் கூட்டாட்சி பற்றி பேசும்போது பேசலாம். ஆனா அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த அரசு, ஸ்ரீலங்கா அரசு பௌத்த மதத்திற்கு அதிகபட்ச முன்னுரிமை கொடுக்கும். shall give the utmost importance to the Buddhist religion. என்ன சொல்லிக்கலன்னா, இது இறை அரசு, மத அரசுலாம் சொல்லிக்கல. ஏன்னா அவங்க சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு அவங்களும் இலங்கையினுடைய அரசமைப்பு இங்கே போட்டுக்கிற மாதிரி அவங்களும் போட்டுக்கிட்டாங்க. 72 போட்டாங்க. இலங்கை சோசியலிச நாடு, சோசியலிச குடியரசு. ஆனால் அது பௌத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப அவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்கிற சடங்குகள் இருந்து
நிறைய விஷயங்கள்ல அதை கடைபிடிக்கிறாங்க. நான் அதுக்குள்ள விரிவா போகல. இப்ப இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி எதுவும் அரசமைப்பு சட்டத்துல இந்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இந்த மதத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று எதுவும் இல்லை. அல்ல வேற்று மதங்களை கடைபிடித்தால் அதற்கு தடை கொடுக்கணும், ஊக்க குறைவுகள் ஏற்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. இந்த அரசமைப்பில் இருக்கக்கூடிய இந்து மதம் சார்ந்த கூறுகள் ரொம்ப நுட்பமா வேறு சில வழிகளில் வெளிப்படுது. இந்த சாற்றுரைகள் மூலம், அறிவிப்புகள் மூலம், பிரகடனங்கள் மூலம் அது வெளிப்படுத்தப்படல. அதனால இது இந்தியா அதுல 50ஆம் வருடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்புல சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இது செக்குலர் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கருத்து சொன்னிச்சு. இப்ப சுப்பிரமணிய சாமி வழக்கு பத்தி பேசுறோம். ஆனால் 76இல் இந்திரா காந்தி அம்மையார் இந்த செக்குலர் சோசியலிஸ்ட் வார்த்தைகளை நுழைப்பதற்கு முன்பே 73ஆம் ஆண்டில் மிக முக்கியமான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அது கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநில அரசு. கேசவானந்த பாரதி ஒரு தரப்பு, கேரள அரசு ஒரு பக்கம். என்ன வழக்குன்னா, அரசமைப்பு சட்டத்தை திருத்துகிற அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்கிற வழக்கு. ஏன்னா இந்திய அரசமைப்பை 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்து சில விதிகளுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மையும் பெரும்பாலான மாநில சட்டமன்றங்களின் ஆதரவும் இதெல்லாம் இருந்தா திருத்தலாம். அப்ப என்ன கேள்வி எழுந்துச்சுன்னா, என்ன திருத்தம் வேணாலும் பண்ணலாமா? ஜனநாயக குடியரசுன்னு அறிவிச்சிருக்காங்க, அதை மாத்தி இந்நேர அரசரா பொறுப்பேற்றுக் கொள்ள அந்த அரசின் கீழ் இந்த ஆட்சி நடக்கும் என்று நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்து அறிவிச்சிடலாமா? நெருக்கடி நிலை காலம் அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கு முன்னரும் தேவகாந்த படுவான்னு ஒரு அமைச்சர் இருந்தார் இந்திரா காந்தி அமைச்சரவையில். இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா. ஒருவேளை கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியா இந்திராவின் ஆட்சிக்குட்பட்ட நாடாக மாற்றப்படுகிறது என்று மாற்ற முடியுமா? இல்ல. அது போன்ற மாற்றங்களை செய்ய முடியாது. இப்ப என்னென்ன மாற்றங்களை செய்யலாம், என்னென்ன மாற்றங்களை செய்ய முடியாது? ஜனநாயக குடியரசுன்னு அறிவிச்சிருக்கிறோம். ஜனநாயக குடியரசுன்னு அறிவிச்சதுனால மக்களுக்கு சில ஜனநாயக உரிமைகள் கிடைச்சிருக்கு. பேச்சுரிமை, கருத்துரிமை, கூட்டம் கூட சுதந்திரம், நம்ம மாதிரி கருத்து பரிமாறிக்கொள்ளுகிற உரிமை எல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் குறுக்குறாங்க. ஆனா குறுக்கலாம், திருத்தங்கள் செய்யலாம். ஆனால் அந்த திருத்தங்கள் எந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னா, ஜனநாயகம் என்ற அடிப்படையை தகர்க்கக்கூடிய அளவுக்கு போய்விடக்கூடாது. சாவரின் ரிப்பப்ளிக் சொன்னா அந்த இறைமை அடியோடு தகர்க்கப்படாமல் திருத்தங்கள் பண்ணலாம். இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் சொன்னா அந்த டெமோக்ரசி அடித்து நொறுக்கப்பட்டு விடாமல் திருத்தங்கள் செய்யலாம். அதே போல இன்னும் 2 கூறுகளை நீதிமன்றம் சொல்லிச்சு. 13 நீதிபதிகள் கொண்ட ஒரு இந்திய நீதிமன்ற வரலாற்றில் மிகப்பெரியதொரு ஆயம். சில பேர் தப்பா அமர்வுன்னு சொல்றாங்க. அமர்வு இல்லை, அமர்வுனா சிட்டிங். எத்தனை பேர் உட்கார்றாங்கிறது, எத்தனை பேர் உட்கார்றாங்கிறது இல்ல, எத்தனை பேர் கொண்ட ஒரு ஆயம். உட்கார்றது 2 பேர் உட்காரலாம், 4 பேர் உட்காரலாம், சில நேரம் எல்லாரும் உட்காரலாம். உட்கார்றதில்ல, ஆயம், பெஞ்சுன்னு பேர். ஒரே ஒரு நீதிபதி உட்கார்றாரு, பெஞ்சுனா 2 நீதிபதி உட்கார்றாங்க. அரசமைப்பு சட்ட ஆயம்னு சொன்னா குறைஞ்சது 5 பேர். இப்ப இந்த ஆயத்துல 13 பேர் இருந்தாங்க. இதான் பெரிய பெஞ்ச். நிறைய தீர்ப்புகள், பெரும்பான்மை தீர்ப்புகள், சிறுபான்மை தீர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. 73
வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. அரசறிவியல் மாணவர்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் அது முகப்புரையில் என்ன சொல்லியிருக்கு, உள்ளே என்ன சொல்லியிருக்கு எல்லாம் போகட்டும். ஆனால் இதற்கு ஒரு அடித்தளம் இருக்கு. ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் அல்லது அடிக்கல் இருக்கிற மாதிரி இதுல அடிக்கற்கள் கொண்டிருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பினுடைய கூறுகளை திருத்தலாம், விதிகளை திருத்தலாம். ஆனா கட்டமைப்பை அடியோடு நீக்க முடியாது. ஜனநாயகம்னா சில உரிமைகளை திருத்தீங்க, ஆனால் ஜனநாயகத்தை ரத்து பண்ண முடியாது, இறைமையை நீக்க முடியாது. அது போல இன்னொரு ரெண்டு என்னன்னா, அதான் செக்குலரிசம் அண்ட் சோசியலிசம். இது 73 இந்திரா காந்தி கொண்டு திருத்தம் 76. அப்பயே சொல்லிட்டாங்க. அப்ப செக்குலரிசம் இதனுடைய அடிப்படை கொள்கை, இதை மாற்ற முடியாது. சோசியலிசம் அவங்க என்ன பொருள் சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. அது குறைஞ்சது ஏதோ சமூக நலங்கிற பொருளை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க இந்திரா காந்தி திருத்தம் கொண்டு வரும்போதே நமக்கு ஒரு லட்சியம். இது இப்ப மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த 1வது உறுப்பு பற்றி பேசணும் பாருங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேசணுமே, அப்பயே ஒரு சில உறுப்பினர்கள் இத சோசியலிஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியன் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக், சோவியத் ரிபப்ளிக்ஸ் மாதிரி இதை அறிவிக்கணும்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. சோசியலிச குடியரசுன்னு அறிவிக்கிறோம். இன்னும் சில உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடவுளோட பேர் இதுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னாங்க. இது கடவுள் பேரை கொண்டு வர. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் பேரை மட்டும் இல்ல, காந்தி பேரை கொண்டு வந்துடணும்னாங்க. அந்த இது என்ன மாதிரி குடியரசுன்னு அறிவிக்கும் போதே பச்சை நோட்ல காந்தி இருக்கிற மாதிரி இந்த அரசமைப்பு சட்டத்திலையும் காந்தி பேரை கொண்டு வரணும், கடவுள் பேரை கொண்டு வரணும், இப்படிலாம் வாதிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இந்த சோசியலிஸ்ட் அப்பயே அறிவிக்கணும். நம்ம சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. அது எல்லாம் மறுதளிக்கப்பட்டுதான் கடைசியா பெடரலா இல்ல யூனியனான்னு விவாதிச்சு இந்த யூனியன். இன்னைக்கு கூட என் நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த யூனியன்கிறதுல ஒரு பெரிய பொருள் எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசு இதை சொல்றது இந்திய அரசுக்கு பொறுக்கலைங்கிறாங்க. ஒன்றிய அரசுன்னு கொண்டு வந்தது சோவியத் ஒன்றியம்ங்கிற பொருள் எல்லாம் கொண்டுட்டு வரல, தாமாக விரும்பி சேர்ந்த ஒன்றியம்ங்கிற பொருள் எல்லாம் கொண்டுட்டு வரல. பெடரல்னு சொல்லியாச்சுன்னா பிரிந்து போகிற வாய்ப்பு வந்துடும், அந்த எண்ணம் வரக்கூடாது. இது ஒற்றையாட்சி என்பதை குறிப்பதற்காகத்தான் நாங்கள் ஒன்றிய குடியரசுன்னு சொல்றோம் என்று அம்பேத்கர் உட்பட எல்லோருமே விளக்கிட்டாங்க. எனவே ஒன்றியம்னு சொல்றதுனால கூட்டாட்சியோ சுயாட்சியோ வந்துடாது. நம்ம ஏதோ ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி இந்தியாவை கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றிய அரசு வேற ஒன்றும் இதுல ஒன்றும் கிடைக்க போறது. நமக்கு ஒரு கொஞ்சம் கூட தள்ளி காசுக்கும் வருவாரு, அது போனா போடும். இப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த சமயச்சார்பின்மை, செக்குலர் என்ற அந்த பதத்தை சேர்த்தார். இப்ப ஒரு செக்குலரிசம்னா என்ன? பொதுவாக உலகமெங்கும் ஒப்புக்கொண்டிருக்கிற இந்த அர்த்தம் சமயச்சார்பின்மை என்ற பொருள்ல 2 பொருள் வச்சிருக்கிறார். ஒன்று, அரசு எந்த மதத்தோடும் தொடர்புடையதாக இருக்காது. இந்து அரசா, இஸ்லாமிய அரசா, கிறிஸ்தவ அரசாலாம் இருக்காது. மதத்துக்கும் அரசுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. சமயச்சார்பின்மை என்ற அரசியலுக்கு என்ன பொருள்னா, எந்த அரசியலும் சமயம் சார்ந்த அரசியலாக இருக்காது, ஒரு பொருள். 2, எல்லா மதங்களுக்கும் சமமாக அரசு உதவிகள் செய்யும். மதங்களுக்கு இடையில் ஒரு சமத்துவத்தை அரசு கடைபிடிக்கும். இது உயர்ந்த மதம், இது தாழ்ந்த மதம், இது சலுகை பெற்ற மதம், இது சலுகை பெறாத மதம்
என்ற வித்தியாசம் அரசுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்திய இந்த செக்குலரிசம்ங்கிற கருத்து. இது எப்படி ஒரிஜினலா வந்துச்சு? இந்த கருத்து செக்குலர் என்ற சொல், நான் அடிக்கடி செக்குலரிஸ்ட உலகியம்னு சொல்றேன். இப்போ நம்ம இந்த பாடங்கள்ல இப்போ நம்ம அந்த இது இருக்கு, சமயக்கல்வின்னு ஒண்ணு இருக்கு. வேதக்கல்வி, சமயக்கல்வி. இப்போ கிறிஸ்தவர்கள் பைபிளை கற்றுக்கொள்ளணும், இஸ்லாமியர்கள் குரானை கற்றுக்கொள்ளணும். குரானை கற்றுக்கொள்றது மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, எல்லாத்தையும் கத்து. அது ஒரு சமயத்துக்குரிய, சமய குழுவிற்குரிய, சமய பிரிவுக்குரிய ரிலீஜனா இருக்கலாம், ரிலீஜனுக்குள்ள ஒரு செக்டா இருக்கலாம். அதற்குரிய பாடங்கள், அதற்குரிய மந்திரங்கள், போதனைகள், அதற்குரிய விழுமியங்கள், இதையெல்லாம் ஒரு கல்வியா கொடுக்கும்போது அதை நீங்க ரிலீஜியஸ் எஜுகேஷன், சமயம் சார்ந்த கல்வின்னு வச்சுக்கணும். ஆனா கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இயற்பியல் சொல்லிக் கொடுக்கணும், வேதியியல் சொல்லிக் கொடுக்கணும், வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாடங்கள் எல்லாம் இப்ப நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடங்கள்னு வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் செக்குலர் சயின்ஸ், செக்குலர் சப்ஜெக்ட்ஸ். இது எப்படி வந்துச்சுன்னா, மனிதர்களுக்கு ரெண்டு தேவைகள் இருக்கு. ஒண்ணு இவ்வுலக வாழ்வின் தேவைகள், இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் வேண்டி இருக்கு. இவனுக்கு ரெண்டாவது இன்னொரு கவலை இருக்கு, பரலோகத்தில் இருக்கிற வாழ்வு. அங்க போகும்போது, இது செத்து போனதுக்கு அப்புறம் எங்க போற நீ? நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ, இறையரசில் இறைவனுடைய மடிக்கு போறியோ, அல்லது யம தர்மராஜா உன்னை கொண்டு போய் அந்த தூதன் இதுல வர்றானே, அவன் பேர் என்ன, காலன் தூக்கிட்டு போறான், கொண்டுட்டு போறான். அந்த இன்னொரு உலகத்தை பற்றிய தேவைகள். அப்ப நீ பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவ, புண்ணியம் செஞ்சா இதுக்கு போவ. நம்ம இவங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, என்னது, தர்மம் கர்மம் தண்டம் வச்சிருக்காங்கல்ல. போன ஜென்மத்தில் இப்படி பண்ணா இந்த ஜென்மத்தில் இப்படி பரப்ப, இந்த ஜென்மத்தில் நீ தப்பு பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு தண்டனை உண்டு. இது போன்ற சிந்தனைகள், கருத்துக்கள் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அல்லாத வேறொரு உலகம். இது இவ்வுலகம், அது அவ்வுலகம். வள்ளுவருடைய குரல் ஒண்ணு இருக்கு இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா. இப்படி ரெண்டு உலகமா உலகத்தை பார்க்கிறாங்க பாருங்க. நம்ம மனிதனுடைய உடனடி தேவைகள், பொருளியல் தேவைகள், இது அல்லாத அவனுடைய கற்பனை தேவைகள், அவனுடைய கற்பனையான வாழ்க்கை. அதை நம்ம கற்பனைன்னு சொல்றோம், எல்லாருமே கற்பனைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஆன்மீக தேவைகள். ஆக இவ்வுலகம் அவ்வுலகம் ரெண்டா பிரிக்கலாம். அல்லது இது இகலோகம், அது என்ன லோகம், பரலோகம். இகலோகம் பரலோகம். இகலோகத்துக்குரிய பாடங்கள், இகலேகத்துக்குரிய துறைகள், இதெல்லாம் செக்குலர் சயின்சஸ், செக்குலர் சப்ஜெக்ட்ஸ், செக்குலர் நீட்ஸ். தொடக்க காலத்தில் இந்த செக்குலருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட சொல் செலஸ்டியல். செலஸ்டியல் என்றால் பரலோகத்துக்குரிய, வேற்றுலகத்துக்குரிய. இப்படிதான் பிரிச்சாங்க. அப்ப கல்வியே ரெண்டு இருக்கு, ஒன்னு செக்குலர் எஜுகேஷன், இன்னொன்னு செலஸ்டியல் எஜுகேஷன். தொடக்க காலத்தில் இப்படிதான் இது பிரிக்கப்பட்டுச்சு. அந்த பழைய பேரகராதிகள்ல பூரா இப்படிதான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா காலப்போக்கில் இது மலர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அரசுக்கும் மதத்துக்குமான உறவு, கல்விக்கும் மதத்துக்குமான உறவு, அறிவியல் ஆராய்ச்சிக்கும் மதத்துக்குமான உறவு, இதை பற்றிய ஒரு கருத்தா மாறிடுச்சு.
இன்னைக்கும் ஒரு உண்மை என்னன்னா, பிரிட்டன்ல ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் மக்கள்ல பெரும்பாலானவர்கள் புரொட்டஸ்டன்ட் சமயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சமய சார்பின்மை என்ற இந்த கருத்து ஐரோப்பாவில் அதற்கு ரொம்ப மூலமா கருதப்படுவது பிரெஞ்சு புரட்சி. வால்டேர், ரூசோ போன்றவர்களுடைய சிந்தனைகள். பிரெஞ்சு புரட்சியை வழிநடத்தியவர்கள் மன்னராட்சியை எதிர்க்கும் போதே மன்னரோடு போட்டி போட்டுக் கொண்டு ஆட்சி புரிந்த போப்பரசருடைய ஆட்சியை எதிர்க்க வேண்டி வந்துச்சு. போப்பரசரின் பெயரால் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திய மதக்குருமார்களுடைய ஆட்சி. கிளர்க்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அவங்க மதக்குருமார்னு அர்த்தம். நம்ம குமாஸ்தான் நினைச்சிக்க கூடாது. அதுல இருந்து வந்த சொல் கிளரிக்கலிசம். ஆக அவங்க பேப்பலிசம், கிளரிக்கலிசம், மொனார்கி, நொபிலிட்டி இது எல்லாத்தையும் எதிர்த்தாங்க. அது சமய சார்பின்மைக்கான ஒரு மூலமாக கருதப்படுது. பிரிட்டன்ல இன்னைக்கு அரசு மதத்தோடு அதற்கு தொடர்பில்லை. அரசு ஒரு மதத்துக்கு சலுகை, இன்னொரு மதத்துக்கு சலுகை இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாம் உண்மை. ஆனால் இன்னைக்கும் பிரித்தானிய புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்னு பேர். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன தெரியுமில்ல, அரச நிறுவனம் அர்த்தம். எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்னா அரச திருச்சபை என்று பொருள். இந்த அரச திருச்சபையினுடைய தலைவர் யார் தெரியுங்களா? பிரித்தானிய முடியரசர். பிரித்தானிய முடியரசர் தான். இவர் இல்லைன்னா இன்னொரு ராணி, விக்டோரியா இருக்கலாம், எலிசபெத்தா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற இன்னொருத்தரா இருக்கலாம், இன்னைக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய யாரா வேணா இருக்கலாம், சார்லஸோ வில்லியமோ யாரா வேணா இருக்கலாம். அவங்க தான் அந்த அரச திருச்சபையினுடைய தலைவர். அது ஒரு நீடித்த நிலைத்தன்மைக்கான காரணமா எப்படி மன்னராட்சி அவங்க அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது மாதிரி இதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளடக்கத்தில் இதுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, வடிவம் அப்படித்தான் இருக்கு. அப்படி பார்க்கிற போது இங்கேயும் இந்த குடியரசு வந்ததற்கு பிறகுதான், அல்லது காந்தி, நேரு போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த சமயச்சார்பற்றதாக இருக்கும் வலியுறுத்திய பிறகுதான் வந்துச்சானா? இல்லை. முகலாய மன்னர்களில் அக்பர் தீனில்லாஹி என்ற சமயத்தை தோற்றுவித்தார். அது அவர் சார்ந்த இஸ்லாம் அல்ல, அல்ல இந்துவும் அல்ல. அது ஒரு சமயச்சார்பற்ற சமூக நல கொள்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு புதிய சமயமாக, சமயச்சார்பின்மையே ஒரு சமயமாக உருவாக்கப்படும். அதுதான் தீனில்லாஹி. அதே போல பௌத்தத்தை பரப்புவதில் பெரும்பங்கு வைத்தவர் அசோகர். பொது ஊழிக்கு 300 ஆண்டுகள் முன்னதாக, ஏன்னா புத்தர் 600 ஆண்டுகள் முற்பட்டவர், இவர் அதுக்கு 300 ஆண்டுகள் முற்பட்டவர். அந்த காலத்திலேயே அரசு எந்த சமய பிரிவினரையும் ஒடுக்காது, ஒடுக்கக்கூடாது, எல்லா சமயத்தவர், அவர் பௌத்தர் தான், பௌத்த மதத்தை பரப்பதான் அரசு பயன்படுத்துறார் என்று அறிவித்தது அசோகருடைய வரலாறு. ஆக வரலாற்றில் இதற்கு முன்பு இருந்திருக்கு. இது எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, சமயச்சார்பின்மை அரசையும் மதத்தையும் விலக்கி வைத்தல். எது மதம், எது மதத்தின் பெயரால் நடக்கிற மதம் இல்லாத வேலை. ஒரு மதத்தின் பெயரால ஒரு நிலச்சொத்து இருக்கு. அந்த நிலச்சொத்துல இப்ப நமக்கு இங்க நல்லா தெரியும், அண்மையில இந்த வக்ஃபு பற்றி நிறைய விவாதங்கள் வந்துச்சு. என்ன சொன்னாங்க? வக்ஃபுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, அது இராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் இருப்பதை விட அடுத்தபடியா 3வது இடத்துல அது இருக்குன்னு சொன்னாங்க. வக்ஃபுங்கிறது நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் கொடையாக தந்து சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்து, நிலை சொத்து. இதுல ஒரு கேள்வி எழுது. என்ன எழுதுன்னா,
அது எல்லாம் மொத்தமா உங்கள்ட்ட கணக்கு இருக்கு. வக்ஃபு எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, அதுக்கு மாநில போர்டு இருக்கு, அகில இந்திய கவுன்சில் இருக்கு, உங்களுக்கு கணக்கு தெரியும். ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்து கோயில்கள், இந்து மடாலயங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிறித்தவ தேவாலயங்கள், கிறித்தவ திருச்சபைகளுடைய சொத்து எவ்வளவு? இப்ப நமக்கு தெரிந்து இந்த பெரிய பெரிய கோயில்கள், குளங்கள் நிறைந்த ஒரு பகுதி, இப்ப நான் பிறந்த திருவாரூர் இந்த பகுதி. தஞ்சை தான் ஏன்னா அது இயல்பாவே காவிரி பாய்ந்த பகுதியா இருக்கிறதுனால நீர்ப்பாசனம், நெல் விளைகிறது, சோனாடு சோறுடைத்தாக இருக்கிறது. சோழ மன்னன் அயல் நாட்டு படையெடுப்புகளுக்கெல்லாம் அந்த வீரர்களுக்கு சோறு போடுகிறது, புதிய வீரர்களை சேர்த்து கொடுக்கிறது. அதுக்கான நீர்ப்பாசன அமைப்பை கழுங்கு முறை, அணைக்கட்டெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில தான் பெரிய கோயில்கள் இருக்கு, ஊருக்கு கோயில் இருக்கு, தெப்பம் இருக்கு, தேர் இருக்கு. இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சொந்தமா இருக்கு. இந்த கடவுளர்களே மிகப்பெரிய நிலக்கிழார்களா இருக்கிறாங்க. அந்த குளம் இப்ப திருவாரூர்ல அந்த கோயிலினுடைய நிலப்பரப்பு 5 ஏக்கரு, குளத்தோட பரப்பு 5 ஏக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா அது 1000 வேலி. ஒரு வேலின்னா 20 மா, 6 மா ஒரு ஏக்கர்னு வச்சுக்கிட்டா பாத்துங்க எத்தனை ஏக்கர் இருக்கும். ஒரு 3000 ஏக்கர் நிலம் சொந்தம். அந்த அறக்கட்டளை யார் கையில இருக்கும்னா அந்த நிலக்கிழார்கள் கையில இருக்கும். வி.எஸ். தியாகராஜ மொழியார் கையில இருக்கும். அவர் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி மொழியார் கையில இருக்கும். இப்ப இந்த சொத்துக்கள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? நீங்க கோயில்ல எந்த நேரத்தில் பூஜை பண்றது, என்ன மாதிரி வணக்கம், எது உற்சவமூர்த்திக்குரிய மரியாதை, அவரு தியாகராஜசாமி குளிர்காலத்துல ஒரு மண்டபத்தில் இருப்பார், கோடை காலத்துல வசந்த மண்டபத்துக்கு அவர் போயிடுவாரு. இதெல்லாம் அரசு தலையிட முடியாது. ஆனால் இந்த நிலங்களில் உழுகிற உழவர்கள், அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்கணும், அவர்களுக்கு உரிய குத்தகையில பங்கு கிடைக்கணும் என்றால் அது மத விஷயம் இல்லை. அது மத வழிபாட்டோடு தொடர்புடையது. ஆனால் மத பிரச்சனை, மத பொறுப்பாடு அல்ல. அது செக்குலரான விஷயம், உலகியம் சம்பந்தப்பட்டது, அது பொருளாதார சம்பந்தப்பட்டது, சுரண்டல் சம்பந்தப்பட்டது, கூலி குத்தகை தொடர்பு. அதுல எப்படி அரசு தலையிடாம இருக்க முடியும்? அப்ப அந்த அரசு தலையிட்டு நீங்க குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தா அந்த கோயில்களுக்கு பொருந்தும். பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தா அது அந்த கோயில்களுக்கு பொருந்தும். இது போல ஒவ்வொரு சமயம் தொடர்பாகவும் அவங்க செய்யணும். அப்ப சமய சார்பின்மையை பற்றி விளக்குவதில் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கு. சமய வழிபாட்டில், சமய பழக்க வழக்கங்களில் தலையிடக்கூடாது. சமய பழக்க வழக்கங்களில் உடன்கட்டை ஏறுதலை வலியுறுத்தினா அப்ப தலையிடணும். இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் பால்யவாகம் பண்ணி கொடுக்குறாங்க, அரசு தலையிடக்கூடாது, மத விஷயத்தில் தலையிடுறது. இந்து விரோத அரசு நடுவாரு எச் ராஜா, தலையிடாமல் இருக்க முடியாது. அப்ப பொது ஒழுக்கத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தடையாக இருக்கிற மத பழக்கங்கள், அதுக்கு என்ன ஸ்மிருதிகளில் வேதங்களில் ஆதாரம் இருந்தாலும் அதில் அரசு தலையிட வேண்டியது. இது ஒரு சிக்கலானது, ஒரு பிரச்சனை. தலையிட்டா இது உடனே அயல் மதத்தவருடைய தலையிடணும், நாத்திகர்களுடைய தலையிடணும், இதை அழைக்க முடியாது. அதனாலதான் தொடர்ந்து இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக கருதப்படும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இங்கே பெரும்பான்மை மதம், சிறுபான்மை மதம் என்ற வேறுபாடு இருக்கிற போது
பெரும்பான்மை மதத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பெரும்பான்மை மதத்தினரால் அமுக்கப்பட்டு சிறுபான்மை மக்கள் உரிமை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறுபான்மை உரிமைகள், சிறுபான்மை நிறுவனங்கள் இதற்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது. அதுலதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 25, 26, 27, 28 இந்த உறுப்புகள் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா, நம்ம போன முறை இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி பேசும்போது இந்த 19 வரைக்கும் மட்டும் நம்ம பேசணும், 21 வரைக்கும் பேசணும். ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வரைக்கும் பேசணும். இந்த இதுக்கு நம்ம போகல, 25, 26க்குள்ள நம்ம போகல. அந்த 25 அது ரொம்ப முக்கியமா. நான் பின்னால் இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம இதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இந்த 25, 26க்கு எதிராகத்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அமைந்திருக்குன்னு சொல்றேன். நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, எங்கேயுமே இந்த ஒரு நிதி சேர்கிறது, பெருஞ்சொத்து சேர்கிறது, அதை செலவிடுகிற முற்றதிகாரம் சிலர் கையில கிடைக்குதுன்னா அதில் ஊழல் நடக்காம இருக்காது, முறைகேடுகள் இல்லாம இருக்காது. இருக்காதுன்னு சொல்லி நம்ம வாதிடக்கூடாது. இப்ப நம்ம திருநெல்வேலியில ஒரு கொலையே நடந்துச்சு, பாத்தீங்கல்ல. ஒருத்தர் என்ன பண்றாரு, வக்ஃபு நிலத்தை கைப்பற்றி கொள்ளணுங்கிற ஆசையோட அதுக்கு தடையா இருக்கிற ஒருத்தரை கொலை பண்ணிடுறாரு. அவர் வக்ஃபு நிலத்தை கைப்பற்றுறதுக்காக ஒரு வேலை என்ன செய்யறாருன்னா, அவர் மதம் மாறி இந்த மதத்துல ஒரு பேர் எடுத்துக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறதெல்லாம் அந்த வழக்கு நடந்தாதான் தெரியும். ஆனா அவர் கொலையிலேயே போய் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சில இடத்துல இந்த மாதிரியான புகார்கள் இருக்கு. ஆனால் என்ன இங்க முக்கியமானதுன்னா, இதை அந்த சமயம் வெளிப்படைத்தன்மையின் மூலமாகவும் அந்த மக்கள் அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் அனுபவிப்பது மாநில அரசையும் மத்திய அரசையும் தீர்மானிப்பதற்கு மட்டுமல்ல, தங்களுடைய மத நிறுவனங்களின் நிர்வாகத்தை தீர்மானிப்பதற்குமாக மாறுவதன் மூலம்தான் இந்த ஊழலை கட்டுப்படுத்த முடியுமே தவிர, இந்த முறைகேடுகளை சாக்கிட்டு அடியோடு இந்த மக்களுடைய நலனுக்கு விரோதமாக நிற்கிற, இந்த நலனில் எந்த அக்கறையும் செலுத்தாத ஒரு கட்சியும் அதனுடைய அரசும் தலையிடுவதன் மூலமாக அல்ல. அதுவும் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இருக்கு பாருங்க. மோடி சொல்றார், ஏழை முஸ்லிம்கள் இதனால் பலன் பெறுவார்கள், வரலாற்றில் புதிய ஏட்டை புரட்டி வைத்து விட்டோம், ஒரு வக்ஃப் வாரியம் அமைத்து ஏழை முஸ்லிம்களுடைய கல்விக்கு அவர்களுடைய அனாதை இல்லங்களுக்கு உதவுவதன் மூலம் முஸ்லிம்களை எல்லாம் ஏழையா இல்லாம பணக்காரனா மாத்திர முடியுமான? முடியாது. முழுக்க முழுக்க இதை சொல்லுவோம் நம்ம, இஸ்லாமிய நெறிகளின்படி ஒருவர் தான் ஈட்டுகிற ஊதியத்தில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு உதவுவதற்கு, அது இஸ்லாமியர்களுக்கோ வேற மதத்தவர்களோ யாராவது இருக்கட்டும், இல்ல ஒரு சமுதாயம் முழுக்க முழுக்க 100 விழுக்காடு இஸ்லாமியர்களை கொண்ட சமுதாயமாகவே இருக்கட்டும், அந்த சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள் தாங்கள் ஈட்டுகிற சொத்தில் ஒரு பகுதியை கொடையாக தர வேண்டும் என்று ஒரு கட்டளை இருப்பதே எதை காட்டுகிறது என்றால், அந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வான சமுதாயம், கொடுக்கிறவனையும் கொடுப்பதை வாங்கி வாழ வேண்டியவனையும் கொண்ட ஒரு சமுதாயம். கொடுக்கிறவன் சுரண்டல் காரணமாகவும் கொடுப்பதை நம்பி இருக்கிறவன் அவன் யாரா இருக்கிறான், அவனிடம் கையேந்த வேண்டிய நிலையிலும் இருக்கிறான்னு பொருள். நீங்க எவ்வளவு கௌரவத்தோட உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலும் சரி, ஈதல் இன்பம், கொடுத்தல் இன்பம், இரத்தல் இழிவு. கொடுக்கிறவன் சந்தோஷத்துக்காக கொடுக்கலாம், ஆனா பிச்சை வாங்குறவன் அதை ஒரு இழிவா கருதணும். ஈதலும் இரத்தலும் இல்லாத ஒரு சமூகத்தை இஸ்லாமிய நெறிகளின் மூலம் படைத்துவிட முடியுமா என்றால்
படைத்து விட முடியாது. படைத்து விட முடியும் என்றால் நீங்க தொடர்ந்து அந்த கட்டளையை கடைபிடிச்சுக்கிட்டே போகணும். ஏதாவது ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு எங்க சமுதாயத்தில் இந்த வக்ஃபோ இந்த கொடையோ தேவையில்லை, எல்லா மக்களும் எல்லாவற்றையும் சமூக செல்வத்தை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? இதை இஸ்லாம் மட்டுமல்ல, இந்து சொல்ல முடியாது, கிறிஸ்தவம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் ஹியூமனிசம் என்று ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு மனிதாபிமானம், மனிதநேயம் உண்டு. அந்த மனிதாபிமானம், மனிதநேயம் தேவைப்படுகிற நிலையில் அவர்களில் ஒரு பகுதி மக்கள் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அர்த்தம். எப்படி ஒருத்தரை வள்ளல்ங்கிறோம்? ஒரு நடிகனை போயோ அல்லது ஒரு பெரிய பணக்காரனை போயோ வள்ளல் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? இவனுடைய வள்ளல் தன்மையை நம்பி ஒரு கூட்டம் வாழ வேண்டி இருக்கிறதுனால தானே. இவன் எப்படி வள்ளல்னு கொடுக்கிற அளவுக்கு இவனுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? எப்படி சம்பாதிச்சான்? சமூக செல்வத்தில் பெரும்பகுதியை அவன் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு ஒரு சிறு பகுதியை கொடையாக கொடுத்து அவன் சமாதானம் அடைந்து கொள்றான். இதை தவிர வேற என்ன காரணம்? எங்கிருந்து யார் அவனுக்கு கூரையை பொத்துக்கிட்டு கொடுத்தாங்க? ஒண்ணும் கிடையாது. இல்ல, மூல முதல்ல மார்க்ஸ் ஒரு பெரிய முரண்பாட்டை சுட்டி காட்டுவார். என்ன சுட்டி காட்டுவார்னா, ஒரு ஆலை முதலாளி சின்னஞ்சிறு குழந்தைகளை இரவு பகல் வேலை வாங்குறான். அவன் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறான். இந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி ஆடெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்துல சீக்கிரமா எடை போட்டு வளர்ற மாதிரி வச்சிருக்கான். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகள் ஒரு 6 மாசத்துக்குள்ள பெருசா ஆயிடும். அதை கறிக்கோ வேற எதுக்கோ பயன்படுத்திக்குவான். அப்படி ஆயிடும். அவன் யாருன்னா, he is the chairman of the SPCA, சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி டு அனிமல்ஸுக்கு அவர் தலைவர். SPCA தலைவர் என்ன பண்றாரு? பிஞ்சு குழந்தைகளுடைய பிஞ்சு விரல்களை வேலை வாங்கி சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டிகளை விரைவா பெருக்க வச்சுதான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு. சுரண்டல் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் எங்கிருந்து செல்வம் சேரும்? சரி, உனக்கு பரம்பரை செல்வம், உன் மூதாதையர் சுரண்டான்னு அர்த்தம். நீ சுரண்டனா உன் தாத்தா சுரண்டாரு. எல்லோருக்கும் பொதுவாக இருந்த இயற்கை செல்வங்களை ஒரு கூட்டம் அபகரித்துக் கொண்டதன் விளைவுதானே சுரண்டல். ஒரு பகுதி மனிதர்களை அடிமையாக்கித்தானே இன்னொரு கூட்டம் ஆண்டையாக முடியும். ஒரு பகுதியினரின் நிலத்தை பறித்துத்தானே ஒரு சிறு கூட்டம் நிலக்கிழாராக முடியும். கோடிக்கணக்கான ரசிகர்களை ஏமாற்றித்தானே விரல் விட்டு எண்ணத்தக்க நடிகர்கள் வள்ளல்களாக முடியும். எங்க இருந்து கிடைச்சிச்சு அவங்களுக்கு இதெல்லாம்? அதனால எந்த மத கோட்பாடும் ஏழ்மையை ஒழிப்பதற்கான கோட்பாடு அல்ல. ஏழ்மையை நிலைப்படுத்துவதற்கு, ஏழைகளுக்கு தற்காலிகமான உதவிகள் செய்வதற்கு, துயர் தணிப்பதற்கு, துளைப்பதற்கு இல்லை, துயர் தணிப்பதற்கு ஒரு ஏற்பாடு தான் எந்த மதத்திலையும் உண்டு. எந்த மதத்திலையும் எந்த மதம் இதற்கு விதிவிலக்கானது அல்ல. ஆனால் அவங்க கொள்கை வச்சிருக்கிறாங்க. ஏன் வக்ஃபுக்கு சொத்து சேர்ந்துச்சுன்னா நிறைய முஸ்லிம்கள் கொடை கொடுக்கிறாங்க, அதை இறை கடமையாக கருதுறாங்க. இவர் கருத மாட்டேங்கிறார், அதனால இங்க சேரல. அதனால வேண்டி இந்த சமய சார்பின்மை, உலகியம் என்ற அடிப்படையில் இருந்து வரக்கூடிய இந்த சமய சார்பின்மை, மொத்தத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஜனநாயக குடியரசுனாலே, குடியாட்சிய குடியரசுன்னு சொன்னாலே அது இயல்பாகவே சமயச்சார்பற்ற குடியரசாக மட்டும்தான் இருக்க முடியும். குடியாட்சிய குடியரசினுடைய சமயச்சார்பு குடியாட்சியத்தை ஊனப்படுத்திவிடும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அடிப்படை விழுமியங்கள் இருக்குல்ல, ஒரு அரசமைப்பினுடைய விழுமியங்கள், இது ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை அல்ல. கூட்டாட்சி இருக்கிற இடத்துல நீங்க கூட்டாட்சியை வைக்கல, ஒற்றையாட்சி வைக்கிறீங்க. ஆனால் சமயச்சார்பற்ற குடியரசா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீங்கள் சமயச்சார்பற்ற குடியரசு இல்ல, இருந்தாலும் ஜனநாயக குடியரசு ஸ்ரீலங்காவினுடைய ஜனநாயக மாதிரி தான் அது இருக்கும். அப்படி இருக்க முடியாது. இவை எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து, ஒரு
முழுமையான முன்பின் முரணில்லாத a consistent democracy என்பது it includes secularism, it includes federalism, it includes social well-being, social justice as a step towards socialism. சோசியலிசம் நோக்கி போவதற்கான முதல் படி என்ன? ஜனநாயகம் முழுமையடையுமானால் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அரசியல் ஜனநாயகம் மட்டுமில்லை, இது சமூக ஜனநாயகமாக மாறுமானால் அது எங்க இட்டு செல்லும்? சமூக உடைமைக்கும் சமூக நலனுக்கும் இட்டு செல்லும். அதனால நம்ம இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய சமய சார்பின்மை என்பது மெய்தானா என்ற கேள்விக்கு மெய்யான சில கூறுகள் இருக்கு, அவற்றை நாம் வளர்த்திருக்கிறோம். அடிப்படையில் இது ஒரு பொய்மையை சார்ந்து நிற்கிறது, தனக்கு இருக்கிற சமய சார்பு கூறுகளை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நாம் இந்த இருக்கிற இந்த சமய சார்பற்ற கூறுகளை பாதுகாப்பதற்கும் இவற்றின் மீது இன்றைக்கு இந்துத்துவ பாசிச அரசு தொடுக்கிற தாக்குதல்களை எதிர்ப்பதற்கும் விழிப்போடு போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் இது இவ்வளவுதான் சமய சார்பின்மை என்று நிறைவடைந்து விடாமல் உண்மையான சமய சார்பை நோக்கி சமயச்சார்பற்ற தன்மையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். அதற்கான விடுதலையை நாம் சாதிக்க வேண்டும். நாம் அடுத்தடுத்து அரசமைப்பினுடைய பிற கூறுகளை பற்றி பார்ப்போம்.